அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 52வது வகுப்பாக காணப்படுகின்றது. ஓகே, 53 இல்லையா? ரைட், ஓகே. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அல் அரபியத்துல் நாசியின் என்ற பாட புத்தகத்தில் இருந்து 2வது பாகத்தை கற்று வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடைசியாக படித்த பாடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, ரைட், அல் ஆயிலா என்ற தலைப்பில் நாங்கள் 2 பாடங்களை நாங்கள் பார்த்தோம். நான் ஏற்கனவே கூறியிருப்பது போன்று நேரத்தை கருத்தில் கொண்டு, கால சுருக்கத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் ஆரம்பமாக பாடங்களை முழுமையாக கற்றுவிட்டு அவசியமான சில பயிற்சிகளை செய்யலாம் என்று நினைக்கிறோம். ரைட், அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அல் முராசலா என்ற இந்த பாடத்தை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிக்கிறது இருக்கிறோம். ரைட், அப்போ இதோட சேர்த்து நாங்கள் இன்னும் ஒரு பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். ரைட், இப்போ அல் முராசலா அப்படி என்ன தெரியுமா யாருக்காவது? அல் முராசலா என்ன கருத்து? அல் முராசலாண்டா உங்களுக்கு கதைக்கலாம். ரைட், தெரியுமா யாருக்காவது? கடித தொடர்பு இல்லையா? அப்படித்தானே? சாலத்து விலங்கல்ல, அதாவது கடித பரிமாற்றம். ரைட், ரிசாலத்துன் அண்டா கடிதம், சரியா? ரிசாலத்துன்டா கடிதம், ரசாயில்னா கடிதங்கள், அருசல அனுப்பினான், ரைட், ரசூல் தூதர், அந்த சொற்களை நெருக்கமான சொற்கள். அப்ப மக்தபுல் பரீத் அண்டா தபால் திணைக்களம், சரி. அப்ப அல் முராசலான்ற கருத்து கடிதம் தான். கடிதம் என்பது கடித தொடர்பு, கடித பரிமாற்றம். அதைத்தான் நாங்க அல் முராசலா என்று சொல்லக்கூடாக அழைக்கிறோம். அப்ப சயீதுக்கும் இப்ராஹிமுக்கும் இடையிலான ஹிவார் என்ற கருத்து உரையாடு, சரியா? ரைட், வாசிக்கலுமா யாருக்காவது? சயீத் யாரு? சயீத்? யாரு வார சயீதாக? யாரு வார? சொல்லுங்க பார்க்க. ரைட், யாரும் இல்லை அப்படியா? ரைட், ஓகே. ஃபாத்திமா. இப்ராஹிம் அவருடைய பாத்திரத்துல யாரு உரையாடலை செய்ய போற? யாரும் இல்லையா? ரைட், அப்ப ஃபாத்திமா நீங்க ஆரம்பிங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ரைட். ماذا تفعل يا إبراهيم؟ أريد أن نكتب بعض الرسائل. كم رسالة تكتب في الأسبوع؟ أحيانا أكتب 5 رسائل وأحيانا 6 رسائل. أنا أكتب في الشهر رسالة واحدة وأستلم في الشهر رسالتين. أنا أستلم في الأسبوع 7 رسائل 7 رسائل وأحيانا أقل وأحيانا أكثر. لمن تكتب الرسائل؟ أكتب رسائل لعائلتي ولأصدقائي. أنا أكتب لعائلتي فقط. ஓகே, சரி. பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும், சில சொற்கள் தெரியாமல் இருக்கலாம். உதாரணமாக அஹ்யானன் என்ற சொல், அதே போல வஅஸ்தலிமு என்ற சொல் சில நேரம் தெரியும், தெரியாமல் இருக்கலாம். அடுத்தது அகல்ல அக்தர என்ற சொல், ரைட், ஃபகத் என்ற சொல். இது மாதிரியான சில சொற்களை தவிர ஏனைய பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியுமாக இருக்கும். ரைட், அப்ப பாருங்க,
மாதா தஃஅலு யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ என்ன செய்கிறாய், என்ன மாதா தஃஅலு நீ என்ன செய்கிறாய், யா இப்ராஹிம் இப்ராஹிமே. உரீது அன் நக்துப பஅத ரசாயில், உரீது என்ற கருத்து என்ன? உரீது நான் நாடுகிறேன், நான் நாடுகிறேன். ஐ விரும்புகிறேன். லைக் டு அந்த சொல்றியா, ஐ லைக் டு ரைட். உரீது அன் நக்துப, ஐ விஷ் டு ரைட். சரியா, நான் விரும்புகிறேன், நான் நாடுகிறேன். அப்ப உரீது அன் நக்துப நான் எழுதுவதற்கு நாடுகிறேன், நான் எழுதுவதற்கு விரும்புகிறேன். என்ன? பஅத ரசாயில், பஅத ரசாயில் என்பது சில கடிதங்களை. ஏன்னா ரிசாலத்துன் அட பன்மதா ரசாயில், ரிசாலத்துன் ரசாயில், பஅத என்றா சில. அப்ப உரீது அன் நக்துப பஅத ரசாயில் நான் சில கடிதங்களை எழுதுவதற்கு நாடுகின்றேன் என்று வரும். இப்ப இந்த உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிரயோகம், அதாவது உரீது அன், உரீது அன் இந்த சொல்ல வச்சு நீங்க விரும்பினமாய் வாக்கியத்தை அமைக்கலாம். ஒரு உதாரணமாக உரீது அன் அத்ஹப இலல் மக்தபா, உரீது அன் அல்அப குரத்தல் கதம். உதாரணமாக உரீது அன் அஷ்தரிய கலமன் ஜதீதன், நான் புதிய ஒரு பேனையை விரும்புவதற்கு நாடுகின்றேன். சரியா? அல்லது உரீது அன் உஷாஹித டெலிவிசியூன், நான் டிவி பார்க்கிறது நாடுகின்றேன். உரீது அன் நக்ர அல் குர்ஆன் அல் கரீம், நான் குர்ஆன் உபதேசத்துக்கு நாடுகின்றேன். அப்ப என்ன செய்றீங்க, மாதா தஃஅலுயா என்று கேட்டு நீங்க யாரையும் கேட்கலாம். அப்படி கேட்கிற நேரத்துல நான் என்ன செய்ய நாடுகின்றேன் என்பதை நீங்க இப்படி அழகா சொல்லலாம். உரீது அன் அக்துப, உரீது அன் உஷாஹித, உரீது அன் அல்அப, உரீது அன் அத்ஹப, உரீது அன் சம்திங், ஏதோ உங்களுக்கு விருப்பமான ஒரு செயலை சொல்லலாம். ரைட், ஓகே. அவரை பாருங்க, கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ, கம் ரிசாலத்தன், கம் ரிசாலத்தன்னா எத்தனை கடிதங்கள். இது நீங்க பார்க்கலாம். கம் என்ற எத்தனை நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். கம் என்ற சொல் எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லி தந்திக்கிறேன். கம் ரிசாலத்தன், ரிசாலத்தன் என்று ஒரு மேலதான் வரும். ஆனாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கொள்ள பன்மையில நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். கம் கலமன் எத்தனை பேனைகள், கம் ரிசாலத்தன் எத்தனை கடிதங்கள், அப்படித்தான் நாங்க மொழிபெயர்க்கிறத. அப்ப கம் ரிசாலத்தன் எத்தனை கடிதங்களை, தக்துபு நீ எழுதுகின்றாய், ஃபில் உஸ்பூஇ கிழமையில், அப்ப வாரத்தில், ஒரு வாரத்தில் நீ எத்தனை கடிதங்களை எழுதுகின்றாய். கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ. சரியா? ரைட். விலங்கலாட்டி கேட்கணுமா? ரைட். அஹ்யானன், அஹ்யானன்னா என்ன கருத்து? அஹ்யானன் சில வேளை. வெரி குட். அஹ்யானன் என்ற கருத்து சில வேளை. அக்துபு நான் எழுதுகின்றேன், ஹம்ச ரசாயில 5 கடிதங்களை. அப்ப அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில், சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகின்றேன். வாஹ்யானன் இன்னும் சில வேளை, வாஹ்யானன் என்றா இன்னும் சில வேளை, சித்த ரசாயில் 6 கடிதங்களை கண்டு நிப்பாட்டுகிறார். அதாவது 6 கடிதங்களை நான் எழுதுகின்றேன். அப்ப அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் வாஹ்யானன் சித்த ரசாயில், சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகின்றேன், இன்னும் சில வேளை 6 கடிதங்களை என்று சொல்றாரு. ஓகே, ஹிவார் தானே, ஒரு டயலாக் தானே, அதால அந்த பேச்சு ஒழுங்குல தான் அந்த வாக்கியங்கள் காணப்படும். அப்புறம் சயீத் சொல்றாரு, ஆனா அக்துபு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தன் வாஹிதத்தன், ஆனா நான் அக்துபு எழுதுகின்றேன், ஃபி ஷஹ்ரி மாதத்தில், ரிசாலத்தன் வாஹிதத்தன் ஒரு கடிதத்தை, ஒரே ஒரு கடிதத்தை, அதான் அது, ஒரே ஒரு கடிதத்தை நான் மாதத்தில் எழுதுகின்றேன். வஅஸ்தலிமு, என்ன அஸ்தலிமு என்றா? பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள்கிறேன். வெரி குட், பெற்றுக்கொள்கிறேன். இஸ்தலம என்ன சொல்லது? இஸ்தலம, இஸ்தலம என்ன கருத்து என்ன? பெற்றுக்கொண்டானா? சரியா? இஸ்தலம, பெற்றுக்கொண்டான். ஓகே, இப்படித்தான் வருமா? இஸ்தலம நீங்க எழுதி கொள்ளுங்க பக்கத்துல. இஸ்தலம என்ன கருத்து என்ன? பெற்றுக்கொண்டான். இஸ்தலம எஸ்தலிமு அஸ்தலிமு, இஸ்தலம. சரியா? இஸ்தலம பெற்றுக்கொண்டான். அப்ப இஸ்தலம எஸ்தலிமு பெற்றுக்கொள்கிறான், அஸ்தலிமு நான் பெற்றுக்கொள்கிறேன், ஃபி ஷஹ்ரி மாதத்தில், ரிசாலத்தைனி 2 கடிதங்களை.
அப்ப பாருங்க, ஆனா அக்துபு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தன் வாஹிதா, மாதத்தில் நான் ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்கிறேன், எழுதுகின்றேன், ஒரு கடிதத்தை நான் எழுதுகின்றேன். வாசல்மு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி, மாதத்தில் 2 கடிதங்களை பெற்றுக்கொள்கின்றேன். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இப்ராஹிம் பதிலாக என்ன சொல்றாரு? ஆனா அஸ்தலிமு ஃபில் உஸ்புஇ சப்அ ரசாயில். என்ன கருத்து சொல்லுங்க பார்க்க. ஆனா அஸ்தலிமு ஃபில் உஸ்புஇ சப்அ ரசாயில். ஒரு வாரத்திலே 7 கடிதங்களை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் மாதத்துல ஒரு கடிதம் 2 கடிதம் தான், ஆனா இவர் வாரத்துல 7 கடிதங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாரு. ஆனா அஸ்தலிமு, நான் பெற்றுக்கொள்கிறேன், ஃபில் உஸ்புஇ, வாரத்தில், சப்அ ரசாயில், 7 கடிதங்களை, வாஹ்யானன், சில வேளை, அகல்ல வாஹ்யானன் அக்தர. இது என்ன கருத்து? சில வேளை அதை விட குறைந்ததையும் இன்னும் சில வேளை கூடியதையும் நான் பெற்றுக்கொள்வேன். வெரி குட். இந்த அதிகமானதையும். அதிகமானவை, எஸ். வாஹ்யானன்னா சில வேளை, நாங்க மேல பார்த்தோம். அகல்லன்னா குறைவாக, அதாவது ஏற்கனவே 7 கடிதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாரு இல்லையா, அது பிறகு வாஹ்யானன் அகல்ல, சில வேளை குறைவாக, வாஹ்யானன் அக்தர, சில வேளை அதிகமாக. அதாவது 7 கடிதங்களை விட குறைவாக, இன்னும் சில வேளை 7 கடிதங்களை விட அதிகமாக என்பது தான் அதோட கருத்து. அப்ப அகல்ல என்பது குறைவாக, அக்தர என்பது அதிகமாக. சரியா? உங்களுக்கு தெரியுமா? கலீல்னா கொஞ்சம், கசீரன்னா அதிகம். இப்ப கலீலுடைய இஸ்மு தஃலீல் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அகல் கலீல் அகல்ல, கசீர் அக்ஸர. சரியா? அப்ப வாஹ்யானன், சில வேளை, அகல்ல குறைவாக, அதாவது 7 கடிதங்களை விட குறைவாக, வாஹ்யானன் அக்ஸர, இன்னும் சில வேளை அதிகமாக, அதாவது 7 கடிதங்களை விட அதிகமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என கருத்துக்கான வாரத. அவர் சயீத் சொல்றாரு, லிமன் தக்துபு அரசாயில் லி சஹமன். லிமன், மன்னண்டா யார், லி என்றா இக்கு, அப்ப லி மன், டு ஹூம், ரைட்? யாருக்கு, தக்துபு, டு யூ ரைட். அப்ப லிமன் தக்துபு, நீ யாருக்கு எழுதுகின்றாய், அரசாயில், கடிதங்களை. லிமன் தக்துபு ரசாயில், நீ யாருக்கு கடிதங்களை எழுதுகின்றாய். சரியா? லிமன் தக்துபு ரசாயில், நீ யாருக்கு கடிதங்களை எழுதுகின்றாய். அப்ப இப்ராஹிம் சொல்றாரு, அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். அக்துபு ரசாயில, நான் கடிதங்களை எழுதுகின்றேன். லிஆயிலதி, என்னுடைய குடும்பத்துக்கும், வலி அஸ்திகாயி, என்னுடைய நண்பர்களுக்கும். சதீகுன் அஸ்திகாவு, சதீகுன்னா நண்பன், அஸ்திகாண்டா நண்பர்கள். வலி அஸ்திகாயி, என்னுடைய நண்பர்களுக்கு. அக்துபு ரசாயில லிஆயிலதி வலி அஸ்திகாயி, நான் கடிதங்களை என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் எழுதுகின்றேன். சயீ சொல்றாரு, அன அக்துபு, நான் எழுதுகின்றேன், லிஆயிலதி ஃபகத், என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் நான் எழுதுகின்றேன். அப்ப எழுதுகின்றேன்டா என்ன எழுதுற, கடிதங்களை எழுதுகின்றேன் என்பது தான் அர்த்தம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப அவளுக்கு பாடம் விளங்கிக்கும். ஏன்னா குயிக்கா யாருக்காவது ஏழுமா இத மொழிபெயர்த்து காட்டுறது, எவ்வளவு விளங்கிக்கிறான்னு பாக்குறது, சொல்லுங்க பாக்க. குயிக்கா யாரும் இல்லையா? ரைட், நீங்க சொல்லுங்க, பாத்திமா மகள் சொல்லுங்க. ماذا تفعل يا إبراهيم؟ إبراهيم நீ என்ன செய்கிறாய்? أريد أن أكتب على الرسائل, சில கடிதங்களை நான்
எழுதுவதற்கு நாடுகிறேன். கம் ரிசாலத்தன் தக்துபு ஃபில் உஸ்பூஇ, ஒரு வாரத்திலே எத்தனை கடிதங்களை நீ எழுதுகின்றாய்? அஹ்யானன் அக்துபு ஹம்ஸ ரசாயில், சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகிறேன். அஹ்யானன் சித்த ரசாயில், இன்னும் சில வேளை நான் 6 கடிதங்களை எழுதுகின்றேன். அன அக்துபு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தன் வாஹிதத்தன், ஒரு மாதத்திலே நான் ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன். அஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி, ஒரு மாதத்திலே 2 கடிதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அன அஸ்தலிமு ஃபில் உஸ்பூஇ சப்அ ரசாயில், ஒரு வாரத்திலே 7 கடிதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அஹ்யானன் அகல்ல அஹ்யானன் அக்ஸர, சில வேளை அதைவிட குறைந்ததையும் இன்னும் சில வேளை அதைவிட அதிகமானதையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். லிமன் தக்துபுர் ரசாயில், கடிதங்களை நீ யாருக்கு எழுதுகின்றாய்? அக்துபுர் ரசாயில லி ஆயிலதி வ அஸ்திகாஇ, எனது குடும்பத்தினருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் கடிதங்களை எழுதுகின்றேன். அன அக்துபு லி ஆயிலதி ஃபகத், எனது குடும்பத்தினருக்கு மாத்திரம் நான் கடிதங்களை எழுதுகின்றேன். ஓகே, சரி. அப்ப கடைசியாக அன அக்துபு லி ஆயிலதி ஃபகத், என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் நான் எழுதுகின்றேன். கடிதங்களை என்ற சொல் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை சொல்றதுல, சரியா? ரைட். அப்ப இந்த பயிற்சி, குறிப்பாக இந்த பயிற்சியை நீங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்க. கம் ரிசாலத்தன் யக்துபு இப்ராஹிம் ஃபில் உஸ்பூஇ, கம் ரிசாலத்தன் யக்துபு சயீத் ஃபில் ஷஹ்ரி, இந்த பயிற்சியை கட்டாயமாக நீங்க செஞ்சு பாருங்க. அதே போல இதையும் முடியுமாக இருந்தால் செய்யுங்க. உதாரணமாக உரீது அன் அக்துப பஅ்ல ரசாயில், அதை மாத்திர இப்படி உரீது அன் அக்ரஅ பஅ்லல் குதுப், நான் சில புத்தகங்களை வாசிப்பதற்கு விரும்புகின்றேன். அதே போல உரீது அன் உராஜிஅ பஅ்ல துரூஸ், நான் சில பாடங்களை மீட்டுவதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் அத்தனாவல பஅ்லல் ஃபாகிஹா, நான் சில பழங்களை உட்கொள்ள விரும்புகின்றேன், சாப்பிட விரும்புகின்றேன். அது மாதிரி நல்ல அழகான ஒரு பயிற்சி நீங்க செஞ்சு பாருங்க. அது மாதிரிதான் இந்த பாடத்தையும் ரைட். இந்த பயிற்சி என்ன? அஸ்தலிமு ஃபி ஷஹ்ரி ரிசாலத்தைனி, அப்ப அது உராஜிஉ ஃபி ஷஹ்ரி தர்ஸைனி, மாதத்தில் நான் 2 பாடங்களை மீட்டுகின்றேன். அப்ப அஸ்தரி ஃபி ஷஹ்ரி ஹகீபத்தைனி, ஆஹுது ஃபி ஷஹ்ரி ரியாலைனி. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தையும் செஞ்சு பாருங்க, இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க, சரியா? ரைட். இதையும் நீங்க செய்யலாம். ஏன்னா ஆயிஷா மகள் செஞ்சதாக சொல்றீங்க, மற்றவங்களும் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. ரைட், ஓகே. இன்னொரு பெரிய பாடத்துக்கு வந்திருக்கிறோம். ரைட், பெரிய ஒரு பாடம். இனி வரும் பாடங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன். பெரிய பெரிய பாடங்கள் பின்னால் உள்ள பகுதிகளில் இருந்துதான் அந்த வசனங்கள் மொழிபெயர்க்கிறதெல்லாம் கூடுதலாக வாருது. அதால கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொண்டா நல்லது. ரைட், ஓகே. يحب جعفر المراسلة. ரைட். وله أصدقاء كثيرون. أصدقاء என்று வரையிலாது, أصدقاء தான் வரணும். ஆனால் தன்வீன் வந்திருக்குது. ரைட். وله أصدقاء كثيرون في تونس وماليزيا وتركيا والصومال. كتب جعفر هذه الرسالة إلى صديقه عبد الرحيم في ماليزيا. ரைட், ஓகே. அது வரங்காட்டி பார்ப்போம். யுஹிப்பு ஜாஃபர் அல் முராசலா. ரைட். யுஹிப்பு அண்ணா கருத்து என்ன? விரும்புகிறான். விரும்புகிறான். யுஹிப்பு அண்ணா கருத்து விரும்புகிறான். அப்ப யுஹிப்பு ஜாஃபர் அல் முராசலத, ஜாஃபர் கடித தொடர்பை விரும்புகிறான். ஜாஃபர் கடித தொடர்பை விரும்புகின்றான், அல்லது ஜாஃபர் கடித பரிமாற்றத்தை, கடித தொடர்பை விரும்புகின்றான். ஓகே. வலஹு அஸ்திகாஉன் கஸீரூன, அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். வலஹு, அவனுக்கு, சதீகுன் தஃபன் அஸ்திகாஉ கஸீரூன் அதிகமான சிஃபத்தாக வந்திருக்குது. அஸ்திகான சிஃபத்தாக பண்பு பெயராக வந்திருக்குது. வலஹு அஸ்திகாஉ கஸீரூன், அவனுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். எங்கெங்க? ஃபி தூனுஸ் மாலிசியா துருக்கியா வசூமா. தூனுஸ் என்ன? தூனுஸ் டியூனேசியா. தூனுஸ் நாங்க போன வகுப்புலையும் சில நாடுகளோட இதுகளை பார்த்தோம். என்ன மெப்ல பார்த்து ஞாபகம். ஓகே.
தூணுஸ். தூணுஸ் அண்ணா என்னன்னு பார்ப்போமே. ம், தூணுஸ். ஓகே, ரைட். தூணுஸ் விளங்குறா ஸ்கிரீன்ல? இதுதான் தூணுஸ். சரியா? டியூனேசியா. டியூனீசியா வேணா, டியூனீசியா அப்படியா சொல்றது? ஓகே, ரைட். பாருங்க பார்க்க. சரி, இது டூனிஸ். அவன் அடுத்த நாடு என்ன? மலேசியா. மலேசியான்னு அவளுக்கு தெரியும் தானே? மலேசியா அங்கேக்கு ரெண்டு. மலேசியாண்டா என்ன? மலேசியா. மலேசியா. மலேசியாண்டா மலேசியா. துருக்கியாண்டா என்ன? துருக்கியாண்டா சொல்லுங்க. துருக்கி. துருக்கி. சரியா? டேக்கி. டேக்கி துருக்கி. ரைட். பசுமால். பசுமாலண்டா சோமாலியா. சோமாலியா. சரியா? ரைட். அப்ப தூனிஸ் என்பது டியூனேசியா. அதே மாதிரி மலேசியா மலேசியா. டர்க்கி. டேக்கி. டேக்கி துருக்கி என்பது டேக்கி. நாங்க தமிழ்ல துருக்கி என்று சொல்லுவோம். துருக்கி என்று சொல்லுவோம். டேக்கி. இப்போ சூமால் சோமாலியா. சரியா? ரைட். அப்ப எப்படி வர? சார், ஓ, இது கிரேட் 10க்குள்ளதா? 10 11 ரெண்டே சேர்த்து தான் கொண்டு போறோமா? சரி. ஓகே. இந்த 10 கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், 11க்கு பிரயோசனமாயிக்கும். ஏண்டா வேற வேறையா நடக்கிறதுல ஒன்று தான் போறது. சரியா? ரைட். ஓகே. وله أصدقاء كثيرون في تونس وماليزيا وتركيا والصومال. அவனுக்கு டியூனேசியாவிலும் மலேசியாவிலும் துருக்கியிலும் சோமாலியாவிலும் அதிகமான நண்பர்கள் உள்ளனர். அல்லது அவருக்கு சொல்ல மேலும். ரைட். كتب جعفر هذه الرسالة إلى صديقه عبد الرحيم في ماليزيا. ஜாஃபர் இந்த கடிதத்தை எழுதுகின்றான். யாருக்கு எழுதினான்? கதப எழுதினான். இலா சதீகி அப்துல் ரஹீம் ஃபி மலேசியா. மலேசியாவில் உள்ள தன்னுடைய நண்பன் அப்துல் ரஹீமுக்கு இந்த கடிதத்தை ஜாஃபர் எழுதினான். சரி, இது டேட்டை போட்டிக்கிற. ஓகே. அர்யால் ஃபியோமில் அர்பியா. அவருக்கு ஹிஜ்ரி ஆண்டை போட்டிக்கிற. சரியா? 1402. இப்ப இது ஹிஜ்ரி ஆண்டு எது சொல்லுங்க பார்க்க. இப்ப ஹிஜ்ரி ஆண்டு எது? 1435. 35. இல்லையாப்பா, 40 போற இல்லையா? 44 5 45. இப்ப ஓலவல்ல இஸ்லாம் பாடத்துல 46. சரி, ஓலவல்ல இஸ்லாம் பாடத்துல அந்த கேள்வி வரலாம விலகினா? ஹிஜ்ரி ஆண்டு வரலாம், வருமென்று சொல்லல. ஆனா பொதுவாக சில வருடங்கள்ல திடீரென்று அப்படி ஹிஜ்ரி ஆண்டு, தற்போதைய ஹிஜ்ரி ஆண்டை குறிப்பிடுகான்னு கேள்வி கேட்டுவார். கொஞ்சம் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. சரி, அப்ப நான் எப்படியோ 46 இல்லாட்டி 45 தான் நினைக்கிறேன். அப்ப நீங்க பாருங்க, 1402ஆம் ஆண்டு எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது இல்லையா? அப்ப நீண்ட காலமாக அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களுக்காக, இப்ப எங்களை போன்ற அஜமிகளுக்காக, சரியா, அரபு மொழியை படிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பாட நூல் தான் இந்த புத்தகம். இப்போ நாங்களும் 2004ஆம் ஆண்டு ஓலவல் செஞ்சுட்டு 2005ஆம் ஆண்டு தலைமையாவுக்கு படிக்கிறதுக்கு போற நேரம் அங்கேயும் எங்களோட சிலபஸாக நாங்க படிச்ச புத்தகம் தான் இது. சரி, அப்ப எங்களுக்கு முன்னர் இருந்தவங்களும் நிச்சயமாக இந்த புத்தகத்தை தான் படிச்சிருப்பாங்கன்னா. அப்ப நீண்ட காலமாக இதுவரைக்கும் அரபு மொழிய தாய்மொழியாக கொள்ளாதவர்களுக்கு அரபு மொழியை கற்பதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு பாட நூல், பாட புத்தகம். நீங்க 2வது புத்தகம் தான் படிக்கிறீங்க, அல் ஜுஸு சானி. இதே மாதிரி 3 4 5 6 6வது புத்தகம் அரங்காட்டி மீக்குது. நீங்க எத்தனை பேர் அந்த மேல உள்ள புத்தகங்களை படிச்சுக்கிறீங்களோ தெரியல.
அஹ், படிங்க. வாய்ப்பு கிடைச்சா படிங்க. நாங்களும் 6ஆம் புத்தகம் எல்லாம் படிச்சுக்கிறோம். ஹைர், ஓகே. சரி. அப்ப நண்பனை விളിக்கிறாரு எப்படி? சதீகி அல் அசீஸ் அப்துல் ரஹீம் தாஹா முஹ்தரம். சரியா? சதீகி அல் அசீஸ், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படி சொல்ற இல்லையா? சதீகி அல் அசீஸ், எனது அன்புக்குரிய நண்பனே. ரைட். அவரோட பேர் என்ன? அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். சரி. முஹ்தரம் சங்கைக்குரிய கண்ணியமான இது பேர் அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலான்னு சொல்லிட்டு இப்ப கடிதத்துல சொல்றாரு என்ன? அர்ஜு அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. ரைட். நாங்க ஆரம்பமாக சுகம் விசாரிக்கிறோம் இல்லையா? சுகம் கேட்கிற அல்லது சுகம் விசாரிக்கிற விலகினா அந்த அப்படித்தான் ஆரம்பிக்கிற. அர்ஜு அன் தகூன பிகைரின் வசிஹத்தின் ஜய்யிதா. நீங்க நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். ரஜா எருஜு அருஜு. அருஜுண்டா ஐ ஐ ஐ ஐ லைக் என்று சொல்ல மேலும், ஐ ஹோப் என்று சொல்ல மேலும், நான் விரும்புகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். அந்த கூன நீங்க இருக்க வேண்டும் என்று, பிஹைரின் நலமாக, வசிஹத்தின் ஜய்யிதா சிஹத் என்ற ஆரோக்கியம், ஜய்யிதான சிறந்த. அப்ப நீங்க நலமாகவும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். அக்துபுலக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியாத் ஃபி மௌசிமில் ஹஜ். அக்துபுலக நான் உனக்கு எழுதுகின்றேன், ஹாதிஹி ரிசாலத இந்த கடிதத்தை, மினர் ரியாத் ரியாத்ல இருந்து நான் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகின்றேன். எப்ப? ஃபி மௌசிமில் ஹஜ். மௌசிம் என்ன கருத்து? மௌசிம் காலம், ஹஜ்ஜுடைய காலத்தில். ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய சீசன். இந்த மௌசிம் கருத்துமே சீசன். அப்ப பருவகாலம் என்று சொல்ற. அப்ப ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில், ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில் ரியாதில் இருந்து இந்த கடிதத்தை நான் உமக்கு எழுதுகின்றேன். சரியா? மாதம் அல்ல. மாதம் என்பது ஷஹர் தானே மகள்? ஷஹர் மாதம். சரியா? இது மௌசிம். இப்ப நீங்க ஒரு கவிதையும் படிச்சிருப்பீங்க அரபி இலக்கண பாடத்துல. ரமலான், யா ரமலான். அதான் முடியட்டுமா?
ரைட், ஓகே. பாருங்க, அப்ப நாங்க அரபிலக்கிணைய பாடத்திலையும் 10ஆம் ஆண்டில் ஒரு கவிதை ஒன்று வாரனா, ரமலான் ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் என்று வாரதானே. அதுல யா மௌசிமல் குர்ஆன், குர்ஆனுடைய பருவகாலமே, குர்ஆனுடைய சீசன். இப்போ மௌசிமண்டா கருத்து என்ன? சீசன். சரியா? அப்ப அக்துபுலக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியாதி ஃபி மௌசிமில் ஹஜ், நான் உமக்கு இந்த கடிதத்தை ஹஜ் சீசன்ல, ஹஜ்ஜுடைய பருவகாலத்தில் ரியாதில் இருந்து நான் உமக்கு எழுதுகின்றேன். ரைட், அவரை பாருங்க. وصل الآن عدد كبير من الحجاج إلى مكة والمدينة وجدة. ரைட், وصل الآن. الآن என்ற கருத்து என்ன? الآن தற்போது. சரியா? தற்போது. அததுன் கபீருன், அததுன்டா எண்ணிக்கை, அததுன் எண்ணிக்கை, அததுன் கபீருன்டா பெரியதொரு எண்ணிக்கை. சரியா? ரைட், பெரியதொரு எண்ணிக்கை. அப்ப வசலல் ஆன அததுன் கபீரும் மினல் ஹுஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜிகள், ஹுஜ்ஜாஜ் என்றா ஹாஜிமார, அது ஹஜ்ஜாஜிகள், அது அப்படியே நீங்க சொன்னா சரி. ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜாஜிகள்ல இருந்து பெரியதொரு எண்ணிக்கை தற்போது வந்தடைந்துள்ளது. எங்க? இலா மக்கத்த வல் மதீனத்தி வ ஜித்தா. சரியா? மக்காவிற்கும் மதீனாவிற்கும் ஜித்தாவிற்கும் ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கை தற்போது வந்தடைந்துள்ளது. இப்ப எண்ணிக்கை தான் சொல்ற எண்ணிக்கை. அப்ப வந்தடைந்துள்ளது. விளங்கினா அவளுக்கு? இப்ப ஹஜ்ஜாஜிகள் என்று வந்தால் வந்தடைந்துள்ளார்கள் என்று வரும், வந்தடைந்தார்கள், வந்தடைந்தார்கள் என்று வரும். வசல அததுன், அததுன் எண்ணிக்கை. இப்ப வசல அததுன் எண்ணிக்கை வந்தடைந்தது. அப்ப வசலல்லான அததுன் கபீரும் மினல் ஹுஜ்ஜாஜ் இலா மக்கத்த வல் மதீனத்து வஜித்தான்னு எப்படி வர? தற்போது ஹஜ்ஜாஜிகளில் பெரியதொரு எண்ணிக்கை மக்காவிற்கும் மதீனாவிற்கும் ஜித்தாவிற்கும் வந்தடைந்தது என்று வரும். சரியா? ரைட். ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத், சில ஹாஜிமார்கள், சில ஹஜ்ஜாஜிகள் அல்லது சில ஹாஜிமார்கள் விமானங்கள் மூலமாக வந்தார்கள். தாயிரத்துன் விமானம், தாயிராத் விமானங்கள். அப்ப பித்தாயிராத், அந்த பி என்ற மூலம். அப்ப ஜாஅ பஅதுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத், சில ஹாஜிமார்கள் விமானங்கள் மூலமாக வந்தார்கள். வஜாஅ பஅதுஹும், அவர்களில் சிலர், அவர்களில் சிலர். வஜாஅ பஅதுஹும், பஅதுஹும் ஹும் என்பது அவர்கள். அப்ப பஅதுஹும் என்ற கருத்து என்ன? அவர்களில் சிலர் வந்தார்கள். பில் ஹாஃபிலாதி வஸ்ஸையாராதி வஸ்ஸுஃபுன். ஹாஃபிலாத் என்ற கருத்து என்ன? பேருந்துகள், இல்லையா? ரைட். சையாராத் என்ற பேருந்து, எஸ், சையாராத் என்ற வாகனங்கள், வாகனங்கள். வஸ்ஸுஃபுன், சுஃபுன் என்ற கப்பல்கள். சஃபீனத்துன் பண்ணுவதா சுஃபுன், எஸ். அப்ப கப்பல்கள். அப்ப அவர்களில் சிலர் வாகனங்கள், பேருந்துகள், வாகனங்கள் மற்றும் கப்பல்கள் மூலமாக வந்தார்கள் என்று வரும். ஓகே. تبدأ عطلة المدارس، تبدأ عطلة المدارس هنا بعد أسبوعين. تبدأ ஆரம்பிக்கின்றது. எது? உத்துலத்துல் மதாரிஸ், பாடசாலைகளுக்கான விடுமுறை. மதரசத்துன் பாடசாலை, அல் மதாரிஸ் பாடசாலைகள். தப்தவு உத்துலத்துல் மதாரிஸ், பாடசாலைகளுக்கான விடுமுறை ஆரம்பிக்கின்றது. ஹுனா இங்கு, பஅத உஸ்புஐனி 2 வாரங்களுக்கு பிறகு. விளங்கினா அவளுக்கு? தப்தஉ உத்துலத்துல் மதாரிஸ் ஹுனா பஅத உஸ்புஐனி, இங்கு பாடசாலைகளுக்கான விடுமுறை 2 வாரங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கின்றது. சரியா? ரைட். வசௌஃப அஹுஜ்ஜு, என்ன சௌஃப என்ன சொல்ல, என்ன கருத்துல வர? சௌஃப என்றா என்ன? எதிர்காலத்தை குறிக்கிறது. எதிர்காலத்தை குறிக்கிறது வாரனா. நாங்க ஒரு நிகழ்கால வினை சொல்லுக்கு முன்னால சௌஃப என்ற சொல்ல போட்டா அது நிச்சயமாக எதிர்காலத்தை தான் குறிக்கும். சௌஃப அக்துபு, நான் எழுதுவேன். சௌஃப உஷாஹிது, நான் பார்ப்பேன். சௌஃப அத்ஹபு, நான் போவேன். சௌஃப அனாமு, நான் தூங்குவேன். அது
நான் என்று மட்டுமில்லை. இப்போ சௌஃப யக்துபு அவன் எழுதுவான், சௌஃப யனாமு அவன் தூங்குவான், அதே போல சௌஃப தத்ஹபு அவள் எழுதுவாள். ஆண் பால் பெண் பால் என்ன எப்படி வந்தாலும் சௌஃப என்று சொல்ல போட்டால் அது எதிர்காலத்தை தான் குறிக்கும். இப்போ சௌஃப அஹுஜ்ஜு நான் ஹஜ் செய்வேன், ஹாதிஹி ஸனத இந்த வருடத்தில். சரியா? இது எப்படி இருக்குதுன்னா உண்மையில இங்கே ஃபீ ஒன்று இருக்கணும். சரியா? ஃபீ ஹாதிஹி ஸனா இதற்கு என்ன செய்யலாம்னா இந்த ஃபீயை போடாமலும் எழுதலாம். சரியா? இந்த ஃபீயை இந்த இடத்துல போடாமல் எழுதினா இந்த ஃபத்ஹாவை வைக்கணும். மஃபூல் ஃபீஹி என்று நாங்கள் சொல்வோம். அது ஒரு சட்டம், அது தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ சௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனத அப்படிங்கிற இடத்துல இந்த வருடத்தை என்று நாங்கள் மொழிபெயர்க்கிறது இல்லை. இது என்ன கருத்துன்னா இந்த வருடத்தில் அது எப்படி வந்துச்சு என்ற ஃபத்ஹா உண்டு. நாங்கள் ஃபீயை போடலாட்டி இந்த இடத்துல நாங்கள் ஃபீயை போடலாட்டி இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், நஸ்பு அதாவது ஃபத்ஹாவை போடுவோம். அப்படி போட்டால் அது கருத்து இந்த வருடத்தில் என்றதான் கருத்து. ஓகே, அப்போ வசௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனத நான் இந்த வருடத்தில் ஹஜ் செய்வேன், மஅ ஆயிலத்தி என்னுடைய குடும்பத்துடன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினார். சரியா? வசௌஃப அஹுஜ்ஜு ஹாதிஹி ஸனத மஅ ஆயிலத்தி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த வருடத்தில் நான் என்னுடைய குடும்பத்துடன் ஹஜ் செய்வேன். ஓகே, சதீகி அல் அசீஸ் என்னுடைய அருமையான நண்பனே, அன்புக்குரிய நண்பனே, ரிசாலத்துக்கல் அஹீரா, ரிசாலத்துக அல் அஹீரா உன்னுடைய இறுதியான கடிதம், உன்னுடைய இறுதி கடிதம். சரியா? ரிசாலத்துக அல் அஹீரா இந்த ரிசாலோட சிஃபத்தாகத்தான் இந்த இது வந்திருக்கிற அல் அஹீரா இறுதி. இதில் நீங்கள் பார்க்கலாம் அலிஃப்லாம் வந்திருக்கிற இல்லையா? இங்கே அலிஃப்லாம் வந்திருக்குது, ஆனால் இங்கே அலிஃப்லாம் வந்தில்லை. என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும் சிஃபத் மௌசூஃப் பண்பு சொல். இப்போ மௌசூஃப் அதாவது சிஃபத் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த மௌசூஃபும் வரணும். அதாவது இங்கே அலிஃப்லாம் வந்தால் இங்கேயும் அலிஃப்லாம் வரணும். அலிஃப்லாம் இப்படி வந்திருக்கணும். ஏன் வரல சொல்லுங்க பார்க்க? அதுல காஃப் வந்தில, காஃப் வந்து லமீரும் அலிஃப்லாமும் வந்து சேர்றல்ல. ரைட். ஒரு சொல்லில காஃப் இங்கே க என்பது லமீர். சரியா? அப்போ லமீரும் அலிஃப்லாமும் ஒரு சொல்லில ஒரே டைம்ல வராது. ஒன்றோ லமீர் வரணும், இல்லாட்டி அலிஃப்லாம் வரணும். இங்கே லமீர் வந்திருக்கிறோம் இல்லையா? ரிசாலத்துக்க உன்னுடைய கடிதம் என்று லமீர் வந்திருக்குது. லமீர் வரக்கொள்ள இதில் ஏற்கனவே காணப்படக்கூடிய அலிஃப்லாம் என்ன செய்யும்? இல்லாமல் போகும். சரியா? ரைட். ஓகே, அப்ப ரிசாலத்துக்கல் அஹீரா, ரிசாலத்துக்கல் அஹீரா உன்னுடைய இறுதி கடிதம் தஅஹரத் தாமதமாகியது, கசீரன் அதிகமாக, தஅஹரத் கசீரன் அதிகமாக தாமதமாகியது. சரியா? ரிசாலத்துக்கல் அஹீரா தஅஹரத் கசீரன் உன்னுடைய இறுதி கடிதம் அதிகமாகவே தாமதமாகி விட்டது, தாமதமாகியது. சரி, அவரை பாருங்க. அர்ஜு நான் விரும்புகின்றேன், அன்தக்துபலி சரீஅன், அன்தக்துப நீ எழுத வேண்டும் என்று, நீ எனக்கு சரீஅன் விரைவாக. அப்ப அர்ஜு அன்தக்துபலி சரீஅன் நீ விரைவாக எனக்கு எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பி அஹ்பாரிக, ஹபர், ஹபர் என்றா என்ன அர்த்தம்? ஹபர் செய்தி, செய்தி. ஹபர், ஹபர் என்ன செய்தி, அதிட பன்மையை சொல்லிட்டா அஹ்பார். அப்ப அஹ்பார்னா செய்திகள். அப்ப அஹ்பாரிக்கன்னா உன்னுடைய செய்திகள். சரியா? அப்ப அர்ஜு அன் தக்துபலி சரீஅன் பி அஹ்பாரிக்க விரைவாக எனக்கு உன்னுடைய செய்திகளை நீ எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மட்டுமல்ல, வ அஹ்பாரி திராசா வல் உத்லா ஹுனாக், வ அஹ்பாரி திராசா, திராசாண்டா என்ன? திராசா கல்வி, கல்வி. வல் உத்லா அண்டா விடுமுறை, ஹுனாக்கண்டா அங்கே. இப்ப இங்கிருந்து அங்கு கடிதம் எழுதுறதானே? ரைட். அப்ப அர்ஜு அன் தக்துபலி சரீஅன் பி அஹ்பாரிக வ அஹ்பாரி திராசதி வல் உத்லதி ஹுனாக நீ எனக்கு விரைவாக உன்னுடைய செய்திகளையும் மற்றும் அங்கு விடுமுறை கல்வி தொடர்பான செய்திகளையும் நீ எனக்கு விரைவாக எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.
வசலாம், கடைசியாக சலாத்தோட முடிக்கிறார். அப்புறம் கடைசியா என்ன வார ரைட், அஹூக்கல் முஹ்லிஸ், உன்னுடைய என்ன முஹ்லிஸ் என்ன எப்படி மொழிபெயர்க்கிற, உன்னுடைய விசுவாசமுள்ள சகோதரன். சரியா, முஹ்லிஸ். ஜாஃபர் முஹம்மது உஸ்மான், அவர் அல் உன்வான் அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியான்னு வந்துக்கிறார். சாது பா போட்டிக்கிறன்னு அர்த்து சொல்லுமா யாருக்காவது? சாதும் பாவும் போட்டிக்கிறது சுந்தூக்குல் பரீத். சரியா, சுந்தூக்கன்னா கருத்து என்ன? சுந்தூக் பெட்டி பெட்டி. தஃபா நிலையம். அப்ப தஃபான் அது மக்தபுல் பரீத் தானே, தஃபான் நிலையம். சுந்தூக்குல் பரீத் என்பது அந்த பாக்ஸ், சின்ன பாக்ஸ், தபால் பெட்டி இல்லையா? தபால் பெட்டி இலக்கம் தபால் பெட்டியா, சுந்தூக்குள் பரீதுனா தபால் பெட்டி. சரியா, தபால் பெட்டி அவரை இலக்கத்தை போட்டிக்கிறாங்க. நாங்களும் அந்த அட்ரஸ் எழுதக்குள்ள பிஓ போட்டு பாக்ஸ் போட்டோம் இல்லையா? நாங்கள் பிஓ பாக்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் அண்டு போட்டு நம்பர் 2 போட்டுற மாதிரி தான் இருக்கும். சரியா, சரி. அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாடம் விளங்கிக்குமண்டு. கொஞ்சம் யாராவது மொழிபெயர்த்து காட்டுங்க. இந்த பாடம் உங்களோட அல் அரபியத்துல் நாசின், அரபிக் லாங்குவேஜ் அஹ்னாஃப். அரபிக் லாங்குவேஜில் அரபியத்துல் நாசின்னா 2ஆம் புத்தகத்தில் 168ஆம் பக்கத்தில் இருக்குது இந்த பாடம். சரியா, ரைட். சொல்லுங்க பார்க்க. ரைட்டா, சொல்லுங்க பார்க்க. பாஸ்ட் பண்ணேலுமா யாருக்காவது? ஓகே, ரைட்டா. ஃபாத்திமா சொல்லுங்க. யாரும் சொல்லலாட்டி நீ சொல்லுங்க. ஃபாத்திமா சொல்லுங்க நீங்க. யுஹிப்பு ஜஅஃபருல் முராசலத, ஜஅஃபர் கடிதத்துடன் விரும்புகிறான். வலஹு அஸ்திகாஉ கஸீரூன ஃபீ தூனுஸ் வ மாலிசியா வ துர்க்கியா வ சூமால். அவனுக்கு தூனிசியாவிலும் மலேசியாவிலும் துருக்கியிலும் சோமாலியாவிலும் அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். كتب جعفر هذه الرسالة إلى صديقه عبد الرحيم في ماليزيا. ஜாஃபர் இந்த கடிதத்தை அவனது சரியா, ஜாஃபர் இந்த கடிதத்தை அவரது நண்பன் அப்துல் ரஹீம், மாலிசியாவில் இருக்கின்ற அவனது நண்பன் அப்துல் ரஹீமுக்கு எழுதுகின்றான். இப்ப மலேசியா நிக்கிறத நீங்க எக்ஸாம்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள எப்படி எழுதுற? மலேசியாவை. சரியா, மலேசியான்னு தான் எழுதணும். மலேசியாவில் உள்ள அவருடைய நண்பன் அப்துல் ரஹீமுக்கு இந்த கடிதத்தை ஜாஃபர் எழுதினான். சரி, வாசிங்க. அர்ரியால் ஃபி யௌமில் அர்பிஆஇ, ரியால்ல இருந்து புதன்கிழமையில இருந்து எழுதுறேன். சதீக்கில் அசீதி அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரீம், அன்புள்ள நண்பன் அப்துல் ரஹீம் தாஹா அல் முஹ்தரீமுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அர்ஜு அன் தகூன பிஹைரின் வ சிஹ்ஹத்தின் ஜய்யிதத்தின். நீ நலமாகவும் சிறந்த ஆரோக்கியமுடையவராக இருப்பதற்கு நான் ஆதரவு வைக்கின்றேன். அக்துபு லக ஹாதிஹி ரிசாலத மினர் ரியாலி ஃபி மௌசிமில் ஹஜ்ஜி. இந்த கடிதத்தை நான் ரியாலிலிருந்து ஹஜ்ஜுடைய பருவ காலத்திலிருந்து நான் உனக்கு எழுதுகின்றேன். வசலல் ஆன அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாஜி. ஹாஜிகளில் நின்றும் அதிகமான எண்ணிக்கையானோர் தற்பொழுது வந்தடைந்திருக்கிறார்கள். இலா மக்கத வல் மதீனத வ ஜித்தத.
மதீனாவுக்கும் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் ஜுத்தாவிற்கும் ஹாஜிகளினின்றும் அதிகமான எண்ணிக்கையானோர் தற்பொழுது வந்தடைந்துள்ளனர். ரைட். அங்கே வந்து அதிகமான என்றதல்ல, கபீர் அது நேரடியாகவே மொழிபெயருங்க. சரியா? கருத்து சரி. இப்ப அததுன் கபீருன்னுண்டா எப்படி வர? பெரும் எண்ணிக்கையான பெரும் எண்ணிக்கையானோர். சரியா? பெரியதொரு எண்ணிக்கை அல்லது பெரும் எண்ணிக்கையானோர் கொண்டு வந்தா சரி. ஓகே, விளங்கினா அவளுக்கு. அடுத்த இலா மக்கத்த. ஓகே, மக்கத்த இலா வந்தா ஜர்ரு செஞ்சு வரணும். ஏன்னா கஸ்ரா தான் வரணும். ஆனா மக்கா வந்து கைரு முன்சரிப்பான ஒரு சொல். எனவே இல்லா மக்கத்து என்று வரும். ஆனா இங்க வந்து வல் மதீனத்தி என்று தான் நாங்க வாசிக்கணும். அதே போல திருப்ப வஜித்தத. ஓகே, நீங்க கைரு முன்சரிஃப் அவளுக்கு தெரியுமேக்கும்னா அல் மம்னூ மின சர்ஃப். சர்ஃப் செய்ய முடியாத சொற்கள் படிச்சுக்கிறா ஃபாத்திமா மகள். ஓ ரைட். அந்த சொல் தான் மக்கா. அதே போல ஜித்தா. ஆனா அல் மதீனா என்பது கைரு முன்சரிஃபான ஒரு சொல் ஒன்று அல்ல. எனவே இலா மக்கத்த வல் மதீனத்தி வஜித்தத. சரியா? ரைட். அப்ப திருப்ப மொழிபெயர்க்கும் பக்கம் வசலல்லான அததுன் கபீருன் மினல் ஹுஜ்ஜாஜ் இலா மக்கத்த வல் மதீனத்தி வஜித்தா. ஹாஜிகளினின்றும் அதிகமானோர் மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் ஜித்தாவிலிருந்தும் ஹாஜிகளினின்றும் பெரும் எண்ணிக்கையானோர் மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் ஜித்தாவிலிருந்தும் தற்பொழுது வந்தடைந்துள்ளனர். சரி சரி. ஓகே. அடுத்து ஜாஅ பஅலுல் ஹுஜ்ஜாஜி பித்தாயிராத்தி. இன்னும் சில ஹாஜிகள் விமானங்களின் மூலம் வந்தார்கள். وجاء بعضهم بالحافلات والسيارات والسفن. இன்னும் சிலர் பேருந்தின் மூலமும் வாகனங்கள் மூலமும் கப்பல் மூலமும் வந்தார்கள். சரியா? கப்பல்கள், பேருந்துகள் பன்மதானே பில் ஹாஃபிலாத் வஸ்ஸுஃபுன். கப்பல்கள் மூலமும் வந்தார்கள். تبدأ عطلة المدارس هنا بعد أسبوعين. இங்கே பாடசாலைகளின் விடுமுறை 2 வாரங்களுக்கு பின்னால் ஆரம்பமாகின்றது. وسوف أحج هذه السنة مع عائلتي إن شاء الله நாடினால் இந்த வருடம் எனது குடும்பத்துடன் நான் ஹஜ் செய்வேன். சதீகி அல் அதீஸ், அன்புள்ள நண்பனுக்கு, ரிசாலத்துக்கள் அஹீரத்து, உம்முடைய இறுதி கடிதம், தஅஹரத் கசீரத்தன், அதிகமாக தாமதமாகியது. அர்ஜு அன் தக்துபலி சரீஅன், விரைவாக எனக்கு நீ கடிதத்தை எழுதுமாறு நான் ஆதரவு வைக்கின்றேன். பி அஹ்பாரிக வ அஹ்பாரி திராசதி வல் உத்லதி ஹுனாக, அங்கே விடுமுறையையும் கல்வியின் செய்திகளையும் உம்முடைய செய்திகளையும் அவசரமாக எனக்கு நீ எழுதுமாறு நான் உமக்கு ஆதரவு வைக்கின்றேன். வஸ்ஸலாம். சரி. ஓகே, ரைட். அப்ப கடைசியாக எப்படி சொன்னீங்க? அர்ஜு அன் தக்துபலி சரீஅன் பி அஹ்பாரிக வ அஹ்பாரி திராசதி வல் உத்லதி ஹுனாக. சரியா? உன்னுடைய செய்திகளையும் அங்கு கல்வி மற்றும் விடுமுறை தொடர்பான செய்திகளையும் விரைவாக. சரியா? ரைட். உன்னுடைய செய்திகளையும் அங்கு கல்வி மற்றும் விடுமுறை தொடர்பான செய்திகளையும் விரைவாக நீ எனக்கு எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், விரும்புகின்றேன். வஸ்ஸலாம். சரி. ஓகே. அப்ப அந்த பாடம் கிளியர் தானே? ஓகே, அதுல எதுவும் டவுட் இருக்கிறா யாருக்காவது? அமைதியாத்தான் படிக்கிறீங்க. சரி. ஓகே, ரைட். நாங்க அடுத்த பாடத்தையும் படிப்போம். டைம் இருக்கிறதானே? சரி. இல்ல பாருங்க, ஹாதிஸ் என்ன? ஹாதிஸ் சொல்லுங்க. ஹாதிசுன் படிச்சவங்க சொல்லுங்க. படிச்சிருப்பீங்க தானே? என்ன ஹாதிஸ் என்றா? நிகழ்வு. ஹாதிசத்துன் என்றாலும் கருத்து நிகழ்வு அல்லது ஒரு விபத்து என்று சொல்ல மேலும். சரியா? நிகழ்வு. ரைட். அப்ப ஹாலிதுக்கும் அலிக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட். பாருங்க, இன் தலர்துக தவீலன் லிமாதா தஅخرت ذهبت الى المستشفى
هل أنت مريض؟ لا. زرت صديقي أحمد، صدمته سيارة أمس وهو في طريقه إلى البيت. هذا خبر حزين، أرجو ألا تكون حالته خطيرة. الحمد لله هو الآن بخير. على كل حال لن أذهب الآن إلى الملعب، سأذهب مباشرة من هنا إلى المستشفى. هو في الغرفة رقم 10 في الدور الثاني. சரி, விளங்குனா? சிதானே கஷ்டம் இல்லை. இங் தளர்த்துக்க தவீலன் என்ன கருத்து? இங் தளர்த்துக்க தவீலன். இங் தளர நீண்ட நேரமாக நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். நீண்ட நேரமாக, தவீலன்னா நீண்ட நேரமாக நான் உன்னை எதிர்பார்த்தேன். இங் தளரன்னா எதிர்பார்த்தான், எதிர்பார்த்திருந்தான். சரியா? காத்திருந்தான். இங் தளர்த்துக்க தவீலன், நான் உன்னை நீண்ட நேரமாக எதிர்பார்த்தேன், காத்திருந்தேன். சரியா? லிமாதா தஅக்கர்த, நீ ஏன் தாமதமாகினாய்? தஅக்கர்த, நீ தாமதமாகினாய். இப்ப லிமாதா தஅக்கர்த, நீ ஏன் தாமதமாகினாய்? அப்ப அலி என்ன சொல்றாரு? ஜஹப்து இலல் முஸ்தஷ்ஃபா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ஜஹப்து இலல் முஸ்தஷ்ஃபா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ஹல் அன்த மரீல், நீ ஒரு நோயாளியா? ஹல் அன்த மரீல், நீ ஒரு நோயாளியா? நீ நோயாளியா? லா, இல்லை. ஜுர்து சதீகி அஹ்மத், நான் என்னுடைய நண்பன் அஹ்மதை தரிசித்தேன். ஜுர்து, தரிசித்தேன். சரியா? ஜுர்து சதீகி அஹ்மத், என்னுடைய நண்பன் அஹ்மதை நான் தரிசித்தேன். சதமத்ஹு சய்யாரத்துன் அம்சி, நேற்று ஒரு வாகனம் அல்லது ஒரு கார், ஒரு வாகனம் அவனை இடித்து விட்டது. இப்ப சய்யாரத்துன்னா காருக்கும் சய்யாரத்துன்னு சொல்றது, பொதுவாக வாகனம் என்று சொல்லுக்கும் நாங்கள் சய்யாரத்துன் என்று சொல்லத்தான் பயன்படுத்துறேன். அப்ப சதமத்ஹு சய்யாரத்துன் அம்சி என்று வரக்கொள்ள ஒரு கார் அவனை இடித்தது. சதம் என்ற மோதுர. சரியா? மோதுரத்துக்கு நாங்கள் சொல்ல சதம். சதமத்ஹு சய்யாரத்துன் அம்சி, நேற்று ஒரு கார் அவனை மோதியது அல்லது அவனை இடித்து விட்டது. எப்ப? வஹுவ ஃபி தரீகிஹி இலல் பைத். வஹுவ, வஹுவ, இந்த வாவு மேலும் என்ற கருத்துல இல்லையா? சரியா? நீங்க வாவுல் ஹால் என்று சொல்ல ஒரு சட்டம் இருக்குது. வாவுல் ஹால், ரைட், அது அவ்வளவு அவசியம் இல்லை, நான் கருத்தை சொல்றேன். வஹுவ, ஹுவ, அவன், ஃபி தரீகிஹி, அவனுடைய பாதையில், ஃபி தரீகிஹி அவனுடைய பாதையை தானே, இலல் பைத்னா வீட்டுக்கு. அப்ப வஹுவ ஃபி தரீகிஹி இலல் பைத், அவன் தனது வீட்டுக்கு செல்கின்ற பாதையில் இருக்கும் நிலையில், அவன் தனது வீட்டுக்கு செல்லும் பாதையில் இருக்கும் போது அல்லது இருக்கும் நிலையில் நேற்று அவனை ஒரு கார் மோதி விட்டது. விளங்கினா அவளுக்கு? சதமத்ஹு சய்யாரத்துன் அம்சி வஹுவ ஃபி தரீகிஹி இலல் பைத். சரியா? அவன் தனது வீட்டுக்கு செல்லும் பாதையில் இருக்கின்ற போது அல்லது இருக்கும் நிலையில அல்லது வீட்டுக்கு செல்லும் பாதையில அவனை ஒரு கார் இடித்து விட்டது. ரைட். ஹாதா கபருன் ஹசீனுன். சரி, ரைட்.
ரைட், திருப்ப சொல்றேன் பாருங்க. ரைட், சதமத்ஹு ஃபாத்திமா மகள் பாருங்க. சதமத்ஹு சையாரத்துன், ஒரு கார் அவனை மோதியது. அம்சி நேற்று. ஓகே, இதுக்கு நிற்கிற வாவு வந்து வாவுல் ஹால். அப்படி ஒரு சட்டம் ஒன்று நீங்க படிச்சுக்கிற வாவுல் ஹால் அண்டு ஒரு ஓ குறிப்பிட்ட வாவுல் ஹால். இந்த நிலையில நான் இந்த வேலையை செஞ்சேன். உதாரணமாக ஷரித்து சாய வ அன அதுருசு, நான் படிச்சு கொண்டு தேநீர் குடித்தேன். அக்கல் து, நான் சாப்பிட்டேன். வ அன அல் அபு, விளையாடி கொண்டு விளையாடி கொண்டு நான் என்ன செய்தேன், விளையாடிய நிலையில நான் சாப்பிட்டேன். அந்த அந்த வாவு வந்து மேலும் என்ற கருத்துல வார வாவு அல்ல, அது வாவுல் ஹால். அப்ப என்ன வந்து இவன் வீட்டுக்கு செல்கின்ற பாதையில இருக்கின்ற போது அவனை வாகனம் இடித்தது, அதான் கருத்து. அப்ப சதமத்ஹு சய்யாரத்துன் அம்சி வஹுவ ஃபீ தரீகிஹி இலல் பைத், சரியா, அவன் தனது வீட்டுக்கு செல்கின்ற பாதையில் இருக்கின்ற போது அவனை அவனை இந்த பாருங்க, அவனை ஒரு கார் இடித்தது. எப்ப, நேற்று. அப்ப நேற்று அவன் தனது வீட்டுக்கு செல்கின்ற பாதையில் ஒரு கார் அவனை இடித்து விட்டது, அவனை மோதியது. சரியா? ஓகே, விளங்கினா இப்ப? ஓகே, ரைட். ஹாதா ஹபருன் ஹசீனுன், இது ஒரு கவலையான செய்தி. இது ஒரு கவலையான செய்தி. ஹபர் செய்தி, ஹசீனுண்டா கவலையான. அப்ப ஹாதா ஹபருன் ஹசீனுன், இது ஒரு கவலையான செய்தி. அர்ஜு, நான் விரும்புகின்றேன். அல்லா தக்கூன, இருக்கக்கூடாது. அன் தக்கூன என்றால் இருக்க வேண்டும் என்று, அல்லா தக்கூன என்றால் இருக்கக்கூடாது என்று. ஹாலத்துஹு, அவனுடைய நிலை, அவனுடைய நிலை இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். எப்படி? ஹதீரத்தன், ஹதீரான என்ன கருத்து? ஹதீரத்தன் யாரு தெரியும்? ஹதீரத்தன் அந்த கருத்து என்ன? தீவிரமானதாக. ஓ, மிக தீவிரமானதாக, ஆபத்தானதாக. விளங்கினா? ஆபத்தானதாக. அப்ப அர்ஜு அல்லா தக்கூன ஹாலத்துஹு ஹதீரத்தன், அவனுடைய நிலை மிகவும் ஆபத்தானதாக அல்லது மிக தீவிரமானதாக அல்லது ஆபத்தானதாக இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அலி என்ன சொல்றாரு? அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. ஹுவல் ஆன் பிகைர், அவன் தற்போது நலமாக இருக்கின்றான். சரி, அலா குல்லி ஹால், இது என்ன அலா குல்லி ஹால் என்றா என்ன கருத்து? அலா குல்லி ஹால் சொல்லலுமா யாருக்காவது? அலா குல்லி ஹால் என்ற கருத்து என்ன? எல்லா புகழும் இல்ல இல்ல, அலா குல்லி ஹால் என்றா எல்லா புகழும் அவனுக்காக. இல்ல 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 இல்ல, அப்படி வராது. அலா குல்லி ஹால் என்ற கருத்து என்ன? எல்லா நிலைமையின் மீதும், என் நிலைமையிலும், எது எவ்வாறு இருப்பினும், எப்படி இருந்தாலும், அதுதான் கருத்து. எது எப்படி இருந்தாலும், அலா குல்லி ஹால் என்ற கருத்து எது எப்படி இருந்தாலும் என்றதான் கருத்து. சரியா? நாங்க ஆங்கிலத்துல இந்த இப்படி சொல்றேன், அனிவேன்னு சொல்றேன். ரைட், அலா குல்லி ஹால், எது எப்படி இருந்தாலும் என்று வாரதான் அது. அதாவது இப்ப அலா குல்லி ஹால்னு யாரு சொல்ற? ஹாலித்தான் சொல்றாரு. யாருக்கிட்ட? அலி கிட்ட. அலிகிட்ட, அலிதான் இப்ப போயிட்டு வந்தவர். இப்ப ஹாலி சொல்றாரு அலா குல்லி ஹால் அனிவே லன் அத்ஹபல் ஆன் இலல் மல்அப், எது எப்படி இருந்தாலும் லன் அத்ஹபல் ஆன், தற்போது நான் போகவே மாட்டேன். லன் அத்ஹப, நான் போகவே மாட்டேன். அல் ஆன், தற்போது. இலல் மல்அப், எங்க? மைதானத்துக்கு, விளையாட்டு மைதானத்துக்கு நான் தற்போது போகவே மாட்டேன். அப்ப சொல்றார் அவன், சாத்ஹபு முபாஷரத்தன் மின் ஹுனா இலல் முஸ்தஷ்வா. முபாஷரத்தனா நேரடியாக, சாத்ஹபு நான் போவேன், சாத்ஹபு முபாஷரத்தன் நேரடியாக நான் போவேன், மின் ஹுனா இங்கிருந்து, இலல் முஸ்தஷ்வா வைத்தியசாலைக்கு. சாத்ஹபு முபாஷரத்தன் மின் ஹுனா இலல் முஸ்தஷ்வா, நான் நேரடியாக இங்கிருந்து வைத்தியசாலைக்கு செல்வேன். சரி, அப்போ அலி சொல்றாரு
ஹுவ ஃபில் ஹுர்ஃபத்தி ரகம் 10 அவர் அவன் அல்லது அவர் 10ஆம் இலக்க அறையில் உள்ளார். சரி, அவர் 10ஆம் இலக்க அறையில் உள்ளார். ஃபித்தௌரி சாடி இரண்டாவது மாடியில். விளங்கினா, இரண்டாவது மாடியில் 10ஆம் இலக்க அறையில் உள்ளார். விளங்கினா அவளுக்கு? சரி, கிளியரா? ஏதும் டவுட் கேட்குறா? நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனா ஒத்த 2 பேர் தான் டவுட் கேட்குற. மத்தாக்களை கிளியரா இல்ல? பாத்திமா பாத்திமா ஓகேன்னு பண்றேன். மத்தவங்க யாரும் இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிற. மாஷா அல்லாஹ். அஹ்மத் லத்தீப், அஹ்மத் அஹ்னாஃப், அபுபக்கர், ஹம்தா, ரைட், ஹயாம், இஹ்சான், லீனா, ஹாஜரா, ரீசா, சஃபியுர் ரஹ்மான், சஜியா ஷமீம், சாரா நுஸ்மி, ஷரஃபா, பல பேர்கள். மாஷா அல்லாஹ், நல்ல பேர்கள். ஹைர். அப்ப கேள்வி கேட்குற ஒத்த 2 பேர் தான். ரைட், விளங்கிட்டு. மாஷா அல்லாஹ். ரீசா, நீங்க கேட்டு இருந்தீங்க. இந்த புக்க நேம் வந்து அல் அரபியத்துல் நாசின், அதான் புத்தகத்துல பேரு. சரியா? அல் அரபியத்து நாசின்னா 2வது புத்தகம். 2வது புத்தகம். எக்ஸாம்ல வந்து இந்த இப்ப பாடத்தை ஹைவாரெல்லாம் எழுத வேண்டி வாரில்லை உங்களுக்கு. அது ஏலவல்லகம் வரும் ஹைவார் எழுதுறதுக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் வரும். ஒன்று டிரான்ஸ்லேஷனுக்கு நாங்க படிக்கிற பாடங்கள் துணையாக இருக்கும். ஏன்னா கட்டாய வினாது அரபுல இருந்து தமிழுக்கோ அல்லது தமிழ்ல இருந்து அரபுக்கோ கட்டாயமாக நீங்க 10 வாக்கியங்கள் வர டிரான்ஸ்லேட் பண்றது. அரபுல இருந்து தமிழுக்கு 10 வாக்கியம் வர, தமிழ்ல இருந்து அரபுக்கு 10 வாக்கியங்கள் வர கட்டாய வினா அதுக்கு வரும். அடுத்தது அந்த வசனங்களை ஒழுங்குபடுத்துற, அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனமாக மாத்துற, அதுக்கும் வரும். சரியா? அப்ப அந்த 2 வினாக்களுக்கும் அவளுக்கு இந்த பாடங்கள் மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏண்டா உதாரணமாக இந்த இதை பாருங்க. அலா குல்லி ஹாலின் லன் அஸ்ஹபல் ஆன் இலல் மல்அம். இதை ஒருவேளை மாத்தி தந்தா நாங்க படிச்சிருக்கலாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன டிரான்ஸ்லேட் பண்றதுக்கோ அல்லது சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் ஆக்குறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். அப்ப அலா குல்லி ஹால் என்ற கருத்து எப்படியோ என்றதான் கருத்து. எது எப்படி இருப்பினும் அதுதான் கருத்து. அலா குல்லி ஹால் லன் அஸ்ஹபல் ஆன் இலல் மல்அம். நான் தற்போது மைதானத்துக்கு செல்லவே மாட்டேன். அப்ப அடுத்து பாருங்க. சாத்ஹபு முபாஷரத்தன் மின் ஹுனா இலல் முஸ்தஷ்ஃபா. நான் இங்கிருந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு செல்வேன் கண்டிக்குது. சரியா? ரைட், ஓகே. அப்ப நீங்க இந்த பாடங்களை கொஞ்சம் படிச்சு கொள்ளணும். ஏன்னா ரைட், நாங்க இப்ப பாஸ் பேப்பர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எடுக்கலுமாகும். பாஸ் பேப்பர் இருக்குது. வந்துட்டு பாஸ் பேப்பர் எல்லாம் 2017ஆம் ஆண்டிலிருந்து இல்லாட்டி 18ஆம் ஆண்டு 6 வருஷம். அப்ப 23, 22, 21, 20, 29, 19, 18. எஸ், 6 வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் வந்து இருக்குது. நீங்க பாஸ் பேப்பரை வாங்கலாம். புக் ஹவுஸ் ஊடாக வாங்கலாம் அல்லது போஸ்ட்லையும் எடுக்கலுமாகும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தேவையா இருந்தா சொல்லுங்க. போஸ்ட்ல அனுப்புறதுக்கான ஏற்பாடு ஒன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தரலாம். சரியா? நம்ம பாஸ் பேப்பர்ல வந்திருக்கின்ற வினாக்களை பார்த்தா முழுக்க முழுக்க இந்த நாசியின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வாருது. ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரு தலைப்பை தந்து 10 வாக்கியம் எழுதுற கேள்வி மட்டும்தான் நீங்க சுயமாக எழுத வேண்டிய வினாவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பாஸ் பேப்பர்ல பார்த்தா விளக்கும். நாசியின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வாருது. எனவே அதான் நான் சொன்னேன், பயிற்சிகள் பார்க்கறது டைம் இல்லை. முடிந்த வரைக்கும் பாடங்களையாவது முழுமையாக பார்த்தா நல்ல மனு. நான் சொன்ன காரணம் அதுதான். சரியா? ஓகே. இல்ல, அது புக்கா வந்திருக்குது புத்தகம். சரியா? அது புத்தகமா வந்திருக்குது. உங்களுக்கு புத்தகத்தை எடுக்கலாம். சரியா? நீண்ட காலமாக ஒரு இடைவெளியாக இருந்ததுதான். பாஸ் பேப்பர் அரபிக் லாங்குவேஜ்ல இருக்கல்ல, இப்ப வந்து இருக்குது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாங்க. ரைட், ஓகே. அதுல பாருங்க, இந்த பயிற்சியில இந்த லன் என்ற சொல் வந்து ஒருபோதும் என்ற கருத்துல வாருத. உதாரணமாக லன் அம்சி அல் யோம இல சூக். நான்
இன்று சந்தைக்கு செல்லவே மாட்டேன். மசானா நடந்து போனான். சரியாப்பா, நடந்து சென்றான் என்ற கருத்துல வரும். மசா எம்சி அம்சி பலன் அம்சியல் யோம, இன்று நான் செல்லவே மாட்டேன் இலசூக்கி சந்தைக்கு. அதே போல லன் நஊத அல் யோம் இலல் பைத், நான் இன்று வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன். அது மாதிரி அந்த லன் என்ன கருத்து என்ன, ஒருபோதும் நான் செல்லவே மாட்டேன், செய்யவே மாட்டேன் என்ற கருத்துல வர. லன் நஃஅல, லன் நக்துப, லன் நஹ்லுர, நான் சமூகம் அளிக்க மாட்டேன். லன் நஹ்ருஜ, நான் வெளியேறி செல்ல மாட்டேன். லன் நர்ஜிஅ, நான் திரும்ப மாட்டேன். லன் உசாஃபிர, நான் பயணிக்க மாட்டேன். அந்த கருத்துல வருத லன். ஓகே, சரி. ஓகே, நான் நினைக்கிறேன் இதையும் பார்க்கலாம் என்று பார்த்துட்டு இன்ஷால்லா வகுப்பை முடிப்போங்க. இது கட்டாயம் இருந்துட்டு போங்கள. ரைட். ஹரஜ இப்ராஹிம் மினல் மத்ரஸா. ரைட், இப்ராஹிம் பாடசாலையிலிருந்து வெளியேறினான். ஹரஜ இப்ராஹிம் மினல் மத்ரஸா, இப்ராஹிம் பாடசாலையிலிருந்து வெளியேறினான். கான யஹ்மிலு ஹகீபத்தஹு, அவனுடைய பையை சுமந்திருந்தான். இதுல பாருங்க, ஹமல, ஹமல என்ன சுமந்தான். சரியா, ஹமல என்ன சுமந்தான். ஹமல என்ன கருத்து என்ன சுமந்தான். கான யஹ்மிலு வண்டா சுமக்க கூடியவனாக இருந்தான். அப்ப சுமந்திருந்தான். கான யஹ்மிலு ஹகீபத்தஹு, அவனுடைய பையை சுமந்திருந்தான். வகஃப அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத். இதென்ன மஹத்தத்தில் ஹாஃபிலாத் என்ன இருக்கு தெரியுமா? பேருந்து தரிப்பிடம். ஏதோ இந்த படத்தை பார்த்தா அவளை விளங்குற. பஸ் ஏரியா, பஸ் இந்த விழுகிறான், அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல அவரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து சந்திச்சுக்கிற. அப்ப அவளுக்கு இத பிக்சர்ஸ நீங்க பாக்குறது கூட இப்ப இந்த பாடம் எப்படி போக போகுதுன்றது விளங்கிக்கும். அப்ப மஹத்தத்துல் ஹாஃபிலாத்னா பேருந்து தரிப்பிடம். சரி, அப்ப வகஃப அமாம மஹத்தத்தில் ஹாஃபிலாத், பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னால் அவன் நின்றான். நின்றான். தவீலன், நீண்ட நேரமாக காத்தான், எதிர்பார்த்திருந்தான், காத்திருந்தான். அகீரன், அகீரன் என்றால் இறுதியாக. வசலத்தில் ஹாஃபிலத்து வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், இதுவும் வாவுல் ஹால்தான். வசலத்தில் ஹாஃபிலா, பேருந்து வந்தடைந்தது. வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், முஸ்தஹிமத்துல் என்ன கருத்து என்ன? நெரிசல். சரியா, அப்ப வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், அது மிகவும் நெரிசலாக இருக்கின்ற நிலையில. அப்ப விளங்கினா, வசலத்தில் ஹாஃபிலத்து வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், பேருந்து மிகவும் நெரிசலாக இருக்கின்ற நிலையில் வந்தடைந்தது. இப்ப விளங்கினா அவளுக்கு இந்த வாவ் வந்து வாவுல் ஹால். அந்த பேருந்து வந்துச்சு, இந்த பேருந்து வரக்கொள்ள அந்த பேருந்து எப்படி இருந்தது என்பதை விளக்குற வாவு தான் இந்த வா. வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், மிகவும் நெரிசலாக இருக்கின்ற நிலையில பேருந்து வந்தடைந்தது. ரைட். அப்ப வாஹீரன் வசலத்தில் ஹாஃபிலத்து வஹிய முஸ்தஹிமத்துல் ஜித்தன், இறுதியாக பேருந்து மிகவும் நெரிசலாக இருக்கின்ற நிலையில் வந்தடைந்தது. ரைட். கஃபஸ இப்ராஹிம், இப்ராஹிம் பாய்ந்தான். இப்ராஹிம் என்ன செய்தான்? பாய்ந்தான். வகஃப அல சுல்லம், அவன் சுல்லம் என்றா என்ன கருத்து? சுல்லம் படி, பேருந்துற படிக்கிற இல்லையா? வகஃப அல சுல்லம், படியின் மீது அவன் நின்றான். சரியா, என்ற நெரிசல் தானே, உள்ள போக வழி இல்லை, எனவே பேருந்து படியில அவன் நின்றான். தஹாரக்கத்தில் ஹாஃபிலத்து பிசுராத்தில், பேருந்து வேகமாக நகர்ந்தது. பிசுராத்தின் வேகமாக, தஹரக்கனா நகர்ந்தது. தஹரக்கத்தில் ஹாஃபிலத்து பிசுராத்தில், பேருந்து வேகமாக நகர்ந்தது. இன்சலக இப்ராஹிம், இப்ராஹிம் இன்சலக என்ன தடுக்கினார், தடுக்கி வசகத அலல்லாஹ். சரியா, இன்சலகன்னா வழுக்கினா. சரியா, இன்சலக இப்ராஹிம் வசகத அலல்லாஹ், இப்ராஹிம் வழுக்கி அல்லது தடுக்கி நிலத்தில் விழுந்தான். சகத விழுந்தான், அல்லாஹ்னா பூமி, அதாவது நிலம். இன்சலக இப்ராஹிம், இப்ராஹிம் தடுக்கினான். வசகத அலல்லாஹ், நிலத்தில் விழுந்தான், அல்லது இப்ராஹிம் வழுக்கினான், நிலத்தில் விழுந்தான்.
சரியா? எதுவும் சரியா? எல்லாம் சரிதான். ஓகே, ரெண்டையும் சேர்த்து போல சொல்லலாம். இன்சலக இப்ராஹிமு வசகத அலல் அர்த். இப்ராஹிம் தடுக்கி நிலத்தில் விழுந்தான். இப்ப அலாண்டா மீதுதான். உங்களுக்கு மீது என்ற சொல்ல போட்டு சொல்லுவோம் மேலும், அல்லட்டி இல் என்ற சொல்ல போட்டு சொல்லுவோம் மேலும். இன்சலக இப்ராஹிமு வசகத அலல் அர்த். இப்ராஹிம் தடுக்கி நிலத்தில் விழுந்தான், அல்லது இப்ராஹிம் வழுக்கி நிலத்தின் மீது விழுந்தான். ஓகே, أوقف السائق الحافلة. وقف أنا நின்றான். أوقف أنا நிப்பாட்டினான், நிறுத்தினான். أوقف நிறுத்தினான். السائق சாரதி. السائق என்ன கருத்து? சாரதியா. الحافلة பேருந்தை சாரதி நிறுத்தினார். جاءت سيارة الإسعاف. என்ன سيارة الإسعاف என்றா? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸுக்கு என்ன தமிழ்ல சொல்றது? தெரியுமா யாருக்காவது ஆம்புலன்ஸுக்கு? தெரியலடா. சரி பாப்போம். ஜாத் முதல் உதவி வாகனமாகத்தான் இருக்கணும். ஞாபகம் இல்லை. சரியா தெரியலம்மா. யாருக்காவது தெரியுமா? ஆம்புலன்ஸ். சரி பாப்போமே, ஆம்புலன்ஸ் என்ன பாப்போமே. ஜாத் சையாரத்துல் இஸ்ஆஃப். ஆம்புலன்ஸ் வந்தது. வஅகதத் இப்ராஹீம இலல் முஸ்தஷ்ஃபா. இப்ராஹீமை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது. அப்ப சேர்த்து மொழிபெயர்க்கலாம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்த வாக்கியங்களா? சரியா, இந்த வாக்கியங்கள் வந்திருக்குதா? ஜாத் சையாரத்துல் இஸ்ஆஃபி வஅகதத் இப்ராஹீம இலல் முஸ்தஷ்ஃபா. ஆம்புலன்ஸ் வந்து இப்ராஹீமை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது. ஃபஹஸத் தபீபு இப்ராஹீம. வைத்தியர் இப்ராஹீமை பரிசோதித்தார். ஃபஹஸ பரிசோதித்தார். ரைட். சும்ம கால லஹு. பிறகு அவனுக்கு சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஹாலத்துக ஜய்யிதா. உன்னுடைய நிலை ஹாலா. சரியா, உன்னுடைய நிலைமை சிறப்பாக உள்ளது, நன்றாக உள்ளது என்று சொன்னார். சரியா, ரைட். கான வாலிதுஹு யன்தலிரு அமாமல் ஹுர்ஃபா. அவனுடைய தந்தை அறைக்கு முன்னால் காத்திருந்தார். தந்தை தானே, அவனுடைய தந்தை அறைக்கு முன்னால் காத்திருந்தார். பஅத ஸாஅத்தின் ஹரஜ இப்ராஹிம். சரியா, ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இப்ராஹிம் வெளியேறினான். வகான யப்தஸிமு. அவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். புன்னகைத்தான் அல்ல, புன்னகைத்து கொண்டிருந்தான். இன்னஹு பிகைர். அவன் நலமாக இருக்கின்றான். ஃபில் ஆஸ்ரி. மாலையில். அஸ்ரன்னா மாலைய. ஃபில் ஆஸ்ரி. மாலையில். ஜாரஹு வஸ்ஸிகாஹு. அவருடைய நண்பர்கள் அவனை தரிசித்தார்கள். ஜாரஹு அஸ்ஸிகாஹு. அவனுடைய நண்பர்கள் அவனை தரிசித்தார்கள். வஹ்லரு லஹு அல் ஃபாகிஹத வல் ஹல்வா. அவனுக்கு பழங்களையும் இனிப்பு பண்டங்களையும் கொண்டு வந்தார்கள். அஹ்லர் என்ன கொண்டு வந்தான். ஹல்லர் என்ன சமூகம் அளித்தான். அஹ்லர் என்ன கொண்டு வந்தான். அப்ப அஹ்லரு கொண்டு வந்தார்கள். லஹு அவனுக்கு அல் ஃபாகிஹத வல் ஹல்வா பழங்களையும் இனிப்பு பண்டங்களையும் கொண்டு வந்தார்கள். கால இப்ராஹிம் லியஸ்திகாஹி. இப்ராஹிம் தன்னுடைய நண்பர்களுக்கு கூறினான். சரியா, பாடம் முடிய போற லீவ் ஆகவா, நம்ம கொஞ்சம் தேவை ஒன்றிக்குது, கொஞ்சம் இருங்களா. கால இப்ராஹிம் லியஸ்திகாஹி. இப்ராஹிம் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னான், ஹாதா ஹதஇ அன. இது என்னுடைய தவறு. ஹத என்றா தவறு. அப்ப ஹதஇ அன என்னுடைய தவறு. ஹதஇ அன என்று வரக்கொள்ள அதை இன்னும் உறுதிப்படுத்துற. ஹதஇ என்றாலே கருத்து என்னுடைய தவறுதான். ஹதஇ அன என்று வந்தால் கருத்து இது என்னுடைய தவறு. நிச்சயம் அதை வலியுறுத்தி சொல்வதாக அமையும். ஹாதா ஹதஇ அன, இது என்னுடைய தவறு. ரைட். ரகிப்துல் ஹாஃபிலத. நான் பேருந்தில் ஏறினேன். கானத் முஸ்தஹிமதன். அது நெருக்கடியாக, சன நெரிசல் மிக்கதாக இருந்தது. சரியா. சஊது கரீபன் இலல் மதுரசதி இன்ஷா அல்லாஹ். நான் விரைவாக, அதாவது சஊது நான் திரும்பி வருவேன், மீளுவேன். கரீபன்
அண்மையில் சமீபமாக இளல் மதரசா பாடசாலைக்கு. அப்ப நான் கிட்டத்தில, அதாவது நாங்க சொல்றோம்ல, நான் கிட்டத்தில வந்துடுவேன்னு சொல்றதுதான் அது. சவுத் கரீபன் இளல் மதரசத்தி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் பாடசாலைக்கு கிட்டத்தில், கிட்ட கிட்ட என்னத்தை எப்படி சொல்றது, கரீபன் மிக கிட்டிய காலத்தில் நான் பாடசாலைக்கு திரும்பிடுவேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். சரியா, நீங்க கொஞ்சம் பாருங்க பார்க்க இந்த பாடத்தை. உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். நான் என்ன வேகமாக சொன்னேன், அவசரமாக இதை முடிக்கணும் என்றதுக்காக டவுட் தீக்கிறேன். ரைட், அதற்கிடைப்பட்ட பகுதியில நீங்க ஒரு எண்ணெய் விட்டு 18 பேர் இருக்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் ஒன்று போடையிலுமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து ஜாயின் ஆகிக்கிறீங்கன்னு என்ற இதுல போடுங்களே. சரியா, எந்தெந்த ஊர்கள்ல இருந்து ஜாயின் ஆகிக்கிறீங்கன்னு போடையிலுமா. ஒளிவில், புத்தளம், உம்மாத்தகம், பள்ளி போர்வ, அவ்வளவா 3 பேர் தான் போட்டிக்கிறாங்க. அக்குரண, சம்மாந்துறை, வேற சார் வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த இதுல இந்த சட், இதுல இருக்கிற சட் ஆப்ஷன் ஒன்று இருக்கிற அதுல போட்டுட்டா சரி. திஹாரிய, ஓட்டமாவடி, அவ்வளவா நிக்கிற கண்ணத்தோட்டம், ஹாஜரா கண்ணத்தோட்டையா, பக்கத்தூரனா கண்ணத்தோட்ட ஹாஜரா. ஓகே, இந்த ஊர், இந்த ஊர். ஓகே, காத்தாங்குடி, அவ்வளவா இந்த ஊர். சரி, காத்தாங்குடி அவ்வளவா எல்லாரும் அனுப்பினா. புத்தளம், சரி, ஓகே, நல்ல மாஷா அல்லாஹ். தாங்க வைங்க போங்க. நல்லம்மா, சரி, ஓகே. ஜஸாக்குமுல்லா ஹைரா. அப்ப எல்லா பக்கங்கள்ல இருந்தும் கிளாஸுக்கு வந்துக்கிறீங்கண்ணா. ரைட், இங்கள புத்தளம், மங்கள, சம்மாந்துறை. ரைட், சந்தோஷம். ரைட், ஓகே. நீங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல இந்த நாசியின் 2வது புத்தகத்தை முழுமையாக முடிச்சிருக்கணும். சரியா, அதே நேரம் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். அதே நேரம் நீங்க முழுமையாக உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். இந்த பாட புத்தகத்துல நான் சொல்றேன், அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வர பயிற்சி ஒன்றிக்கிறதானே, அந்த பயிற்சியை நல்லா செய்யுங்க. பாடங்களை நல்ல முறையில விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நான் இந்த கடைசியாக படிச்ச பாடத்தை நீங்க ஒரு முறை வீட்டுல இருந்து படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கிறேன்னா கட்டாயமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, சரியோ, ஓகே. இப்போ நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோமா. ஓகே, ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக். சார் இந்த புத்தகம் எங்க சார் வேண்ட? புத்தகம் இந்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல ஒரு வாங்கலாம். வருதான சஃபியூர் என்ன இருக்கணும்? நீங்க நீங்க வாங்கலாம். இல்லாட்டினாலும் PDF கூட அனுப்பலாம், பிரச்சனை இல்ல. PDF-ம் இருக்குது. அல் அரபியத்துல் இன்னாசின், அதுதான் புத்தகத்துல பேரு. அல் அரபியத்துல் இன்னாசின்னா 2வது புத்தகம். சரியா, இந்த 2வது புத்தகம் கேட்டா சரி. PDF-ம் இருக்குது. PDF-ம் குரூப்ல போடுறீங்களா? நான் போட்டுறேன். நீங்க அந்த அரபிக் லாங்குவேஜ் குரூப்ல இருக்கிறீங்க தானே? ஏன்னா அரபிக் லாங்குவேஜ் குரூப்ல இருக்கிறீங்க தானே? ஓம் சார். ரைட், அந்த குரூப்ல நான் போட்டுட்டேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக். ஓம் சார். ஓகே மேன், ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.